ஏன்னா டிஜிட்டல் மீடியம் வந்து எல்லாருக்குமே ஒரு விதமான ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுக்கும். அதுமாரி டெம்பிள் மங்கி சொல்லலாம். அது மூலமாக அப்படியே கண்ட்ரோல் வெப் சீரிஸ் ஃபஸ்ட்டு வெப் சீரிஸ் பண்ணேன். நான் அந்த ஷார்ட் ஃபிலிம் டைமில் பண்ணும்போது நான் விஜய் சேதுபதி சாரை பார்த்துருக்கேன். ஏய் நீ வாப்பா நம்ம படமே எடுக்கலாம் சேர்ந்து அப்படின்லாம் சொல்லிட்டு மெர்சலில் வந்து உங்களுக்கு விஜய் சார் கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி அமைஞ்சது. அது காரணமும் வந்து யாருன்னா ஜிகே விஷ்ணு. இதே மாதிரி வந்து அட்லி வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. அப்போது லக்கி நான் தாராளமாக சொல்லிக்கலாம். எங்கே பார்த்தாலுமே ஆச்சரியம் ஆச்சரியம் ஆச்சரியமோ இவ்வளோ பெரிய படமா, ட்ரோனே நம்ம இவ்வளோ சின்ன வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு இவ்வளோ பெரிய ட்ரோனே நான் அங்கே தான் பார்த்தேன். லோகேஷ் கனகராஜன் சொல்லிட்டு ஒரு டைரக்டர் ஒருத்தர் இருக்காருன்னா அவர் வந்து இப்போ மாநகரம் சொல்லிட்டு ஒரு படம் எடுத்திருக்காரு. சூப்பராக இருக்கு. நான் நிறைய பேர் வந்து இது பண்ணியிருக்காங்க திட்டுறாரு அவர் சார். எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம யார் கூட இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக சில பேர் வந்து கதாபாத்திரங்கள் வந்து ஒரு படத்தில் இம்பேக்ட் க்ரியேட் பண்ணோம். இவர் ஒர்க் பண்ண படத்தில் எல்லாமே இவரோட கேரக்டர் வந்து முக்கியமான ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணும். மெர்சலாக இருக்கட்டும், இரும்பு திரையாக இருக்கட்டும், வேலைக்காரனாக இருக்கட்டும். ஈவன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா சமீபத்தில் லக்கி மேன் ஒரு படம் வந்து இருந்தது. ஆன்லைனில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அதுக்கான ரிவ்யூஸு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த படத்துலலாம் இப்போ வித்தியாசமான கேரக்டர்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அப்துல் சார் கூட தான் நம்ம இன்னைக்கு இருக்கோம். நன்றி நன்றி இன்ட்ரோடக்ஷனுக்கு. திரைக்கு முன்னாடி தோன்றதுனாலே வந்து நமக்கு ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆர்வம் கிரியேட் ஆகும் சார். தோணும் நமக்கு ஸ்க்ரீனில் பார்க்குறவங்க முன்னாடி நம்மளும் அந்த ஸ்க்ரீனில் வரணும்னு தோணும். அதுக்கான இன்ட்ரெஸ்ட் எப்போ உங்களுக்கு கிரியேட் ஆச்சு? அந்த ஆசைன்னு சொல்லலாம். ஆசையாக வந்து ஸ்கூல்ல இருந்தே இருந்தது. சும்மா நம்ம ஏன்னா நிறையா டிவி பார்த்து கார்ட்டூன் பார்த்து தான் நிறையா நான் வளர்ந்தேன். ஸோ எனக்கு வந்து ஈக்குவலாக கார்ட்டூன் மேலேயும் பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் இருந்தது, படங்கள் மேலேயும் பயங்கரமான ஈர்ப்பு இருந்தது. பட் அதை கரியராக யோசிக்கிற அளவுக்கான திங்கிங்கே கிடையாது. அவ்வளோ நம்மளுக்கு வைடான திங்கிங்கே கிடையாது. ஏன்னா நம்ம குடும்பத்தில் வந்து நம்ம இவ்வளோ நாள் பார்த்த யாருமே வந்து அப்படி யோசிச்சதோ போனதோ கூட கிடையாது. ஸோ அதெல்லாம் யாரோ அந்த லைக் என்ன சொல்கிறது, அதுக்குன்னு இருக்கிறவங்க தான் அந்த இதில் இருக்கிறவங்க தான் போவாங்கன்ற ஐடியாவிலையும் இதுலேயும் தான் வளர்ந்தோமே. அது நம்மளுக்குலாம் அதெல்லாம் போக முடியுமா அப்படின்னு தான். பட் போக போக அது ஒரு அப்ரோச்சபிளான விஷயம்தான். அது நம்ம நல்ல விஷயம் என்னென்னா, நான் திருநெல்வேலியில் பிறந்திருந்தாலும் இங்கே வளர்ந்தது, இங்கே ஸ்கூலிங்லாம் இங்கே பண்ணனால எக்ஸ்போஷர் நிறையா கிடச்சிது. நம்ம ஸ்கூலில் நம்ம காலேஜில் கூட படித்தவன் வந்து ஒரு இதுக்கு போகிறான், இப்போ இது ஒரு ஆக்சுவலாகவே ஒரு ஃபீல்டாகவே சூஸ் பண்ணி போகிறாங்க அப்படின்னு. ஏன்னா விஸ்காம் அப்படின்றதெல்லாம் பற்றி எனக்கு 12th படிக்கும்போது தான் தெரிஞ்சுது. 12th கரெக்டாக முடிக்கும்போது தான் விஸ்காம்னு ஒன்று இருக்குது, அதில் சேரலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே எனக்கு தெரியும். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டிலலாம் பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ நான் வேறு வழியில் இன்ஜினியரிங் தான் பண்ணேன். எப்போவுமே வந்து அதை ஒரு இதுவாக ஒரு கரியராக வச்சு பார்க்கக்கூடிய அந்த நேச்சரே கிடையாது நம்மள்கிட்ட. பட் போக போக அது வந்து சில ஸ்டேஜ் நானே என்னோட சில மாற்றங்கள், எனக்கு சில மாற்றங்கள் லைஃப்பில் ஏற்பட்டுச்சு. என்னோட பார்வை வந்து வைடாச்சு. நான் நிறைய பேரை பார்த்தேன். ஓஹோ இப்படிலாம். ஸோ எனக்கு சில லேர்னிங் தேவைப்பட்டுச்சு. ஹானஸ்டாகவே ஆசை நிறையா இருந்தது. ஆரம்பத்துலேருந்தே ஆசை இருந்தது. உண்மையாகவே நான் ஐடி போகும்போது ஐடி வேலை பார்க்க போக போகிறோன்னு நினச்சி தான் போனேன். ஏன்னா சரி இதுக்கு மேலே நம்ம எப்படி வாழ்க்கையில் சினிமாலாம் சூஸ் பண்ண முடியுன்ற மாதிரி தான் போனேன். பட் அங்கே போய் நான் அதுக்கப்புறம் மாற்றுவேன், அதுக்கப்புறம் என்னோடய சந்தோஷம் இது இல்லைன்னு கண்டுபிடிப்பேன்றதெல்லாம் வந்து எனக்கே தெரியாமல் தான் போனேன். அது ரொம்ப கிராஜுவலாக நடந்தது. ஆமாம். ஸோ ஆசை தான் இருந்ததே தவிர்த்து அது கனவாக கூட நான் நினச்சது கிடையாது. நம்ம எப்படியா ஸ்க்ரீனில் வரணும்னு நான் ஆசைப்பட்டதே வந்து எனக்கு தெரிஞ்சு நான் வேலை செய்யும் போது தான். அதுக்கு முன்னாடி அதுக்கான முயற்சிகள் பண்ணிகிட்டு இருந்தேன், அதுக்கான இதுக்கெலாம் போயிட்டு இருந்தேன். ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் போவேன். ஏன்னா அது எனக்கு சந்தோஷப்படுத்தும். ஒரு ஷார்ட் ஃபிலிமில் போய் சும்மா போய் வேலை செஞ்சால் அதில் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அப்போ நான் இன்ஜினியரிங் பண்ணால் கூட நம்ம பரவாயில்ல, நம்ம விஸ்காம் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹேங் அவுட் பண்ணுறோம், அவங்க கூட பண்ணுறோன்ற ஒரு அப்படியாவது ஒரு ஹாப்பினஸ் இருந்தது. அது அவ்வளோவா மட்டும்தான் இருந்தது. பட் ஆனால் அங்கே ஷூட்டுக்கு போனால் நம்ம சந்தோஷமாக இருக்கும் கூட கொஞ்சம். நம்ம வேலைக்கு செய்கிறத விட இதையே வேலை செஞ்சால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு அப்புறம் தான் அது எப்போவுமே பெரிய பேராசையாக தெரிஞ்சிச்சு. நமக்கு இருக்கிற சுச்சுவேஷன் எல்லாமே எனக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு பேராசையாக தெரிஞ்சது. பட் நடந்துருச்சு வாழ்க்கையில். அதுவே எனக்கு ஒரு ஏன்னா டிஜிட்டல் மீடியம் வந்து எல்லாருக்குமே ஒரு விதமான ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுக்கும். அதுமாரி டெம்பிள் மங்கி சொல்லலாம். ஏன்னா ஒரு பெரிய இம்பாக்ட் அந்த சமயத்தில் கிரியேட் பண்ணிச்சு அது. ஏன்னா வாஸ்ட்டாக எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆமாம் ஒரு டைமில் அது எப்படி அதுக்கான கனெக்ஷன் உங்களுக்கு எங்கே கிடைக்குது? அது கனெக்ஷன் எப்படின்னா, நான் இப்போ சொல்கிறேன் இல்லையா, நான் வந்து முதலே வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டு பெங்களூரில் இருந்தேன். அங்கே என்னால் தங்கி இருக்கவே முடியல. அது ஒரு நல்ல ஊர் தான், நல்ல ஜாலியாக இருந்தது. பட் மனசு என்னமோ வேறு எதுக்கோ ஏங்குற மாதிரியே தோணிட்டு இருந்தது. அப்புறம் இங்கே நிறைய பேர்
என் கண்ணா ரவிலாம் நல்ல ஃப்ரெண்டு எனக்கு. அப்போது அவர் முன்னாடி ரெல்ஸில் தான் இருந்தார். ஸோ நான் அப்போலாம் நல்ல ஃப்ரெண்டு. அவர்லாம் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறையா பண்ணிவிட்டு அந்த ஒரு இதில் இருக்கும்போது பர்சீவ் பண்ணி எவ்வளோ தைரியமாக பார்க்குறான், எவ்வளோ போகிறான் அந்த பையன். நம்மளும் இந்த மாதிரி தான் ஆரம்பித்தோம், அது ஏன் நம்மளால் மனசில் ஏற்றுக்கவே முடியல, அது ஒரு கரியரை வச்சுக்கலான்னு அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ எப்படின்னா கிண்டியில் இருக்கும் என்னோடய ஆஃபீஸு. ஸோ கிண்டியிலேருந்து இங்கே ரில்ஸ் வரும்போது எப்போயுமே ஸ்ட்ரெயிட்டாக வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷிஃப்ட் 8 ஹவர்ஸ் தான். சரி, அதை தாண்டி நம்ம தூங்குற 8 ஹவர் தாண்டி 8 மணி நேரம் இருக்குது. அதில் நம்ம ஏதாவது நெட்வொர்க் பண்ணுவோம், ஏதாவது பண்ணுவோம்னு சொல்லி தான் அப்படியே போயிட்டு ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறது, ஒரு டேரக்டரை பார்க்குறது. அப்படி வந்து ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன்ஸ்க்கெலாம் போய் நம்ம மற்ற டேரக்டர்ஸ்லாம் பார்ப்பேன், ஸ்க்ரீனிங்ஸ்லாம் போவேன். அப்படி யாரோ ஒரு ஃப்ரெண்டு கிடச்சி, அவர் மூலமாக இன்னொரு ஃப்ரெண்டு கிடச்சி, அந்த ஃப்ரெண்டு மூலமாக இன்னொரு ஃப்ரெண்டு கிடைக்கிறாரு, அவர் தான் விஜய். தற்செயலாக நாங்கள் வேறு ஏதோ ஜூஸ் கடையில் வந்து குமரன் கல்லியில் ஒரு ஜூஸ் கடையில் மீட் பண்ணும்போது அவர் மீட் பண்ணுற இவர் தானே விஜய், டெம்பிள் மங்கி பார்த்துருக்கியா, நிறையா இதெல்லாம் இருப்பார். அவர் அங்கே இவர் நான் பார்த்துருக்கேங்க, என்னங்க பயங்கரமாக தைரியமாக கலாய்க்கிறீங்க அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். அதுக்கப்புறமா வந்து நான் வேலை செய்ய போயிட்டேன். நான் கேட்குற சான்ஸ் கூட கேட்கல அவர்கிட்ட. அவர் சான்ஸ் எதுவுமே கேட்கல. அவர் மூஞ்சை பார்த்தாரு, இதெல்லாம் பார்த்தாரு. ஷார்ட் ஃபிலிம்லாம் அவருக்கு அமுச்சு வச்சுருந்தேன். அதெல்லாம் பயங்கர சோகமாக இருக்கும். அப்போலாம் அதுதான் ட்ரெண்டாக இருந்தது. பெர்ஃபார்மன்ஸ்னாலே நம்ம வந்து பயங்கரமாக அழுது எதுனா பண்ணனா அது வந்து அந்த மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம்லாம் வந்துச்சோன்னே அவன் வந்து நல்ல காமெடியான ஃபேஸ் வச்சுருக்க, நல்லா சூப்பராக இது பண்ணுறட்டு அழுதுகிட்டே இருக்கிறதுல நான் அவனால உனக்கு கூப்பிட்றேன் பாரு சூப்பராக ஒரு ரோலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கேட்கல, எதுவும் பேசல. அப்புறம் ஒரு ஆஃபீஸில் பெரிய பிரச்சனையை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கும்போது கூப்பிட்டாரு திடீர்னு, வருவியா, இது மாதிரி ஒரு ஷூட் ஒன்று பண்ணுறோம், இந்த மாதிரி விகடன் வாசலில் பண்ணுறோம், ரோட்டில் தான் பண்ணுறோம், சூப்பராக இருக்கும் நீ அந்த கேரக்டர் பண்ணால், மாதிரி ஒரு 7G சேலஞ்ச் சொல்லிட்டு ஒன்று பண்ணுறோன்னாரு. நான் பெரிய பிரச்சனையில் இருக்கேன், நான் தூங்கவே இல்லை 1.5 நாள் ஆஃபீஸில், நான் வந்துடுறேங்க, எதுவும் யாழ்லாம் மாற்றுறாதீங்க, நான் எப்படியாவது வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ரெண்டுகிட்ட ஷர்ட்டில் அந்த கடன் வாங்கிட்டு, அந்த ஆடில் போட்டிருக்க மாதிரி கடன் வாங்கிட்டு வந்து அப்போ தான் ஃபஸ்ட்டு வீடியோ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி அவர் தருவார்னு எனக்கு சான்ஸ் தருவார்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா அப்போ நான் வந்து என் ஃப்ரெண்டுகிட்ட ஒருத்தன்ட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி டெம்பிள் மங்கி பற்றி சொல்லும் போதே பார்த்துறேன், அவங்களே சுண்ணியமாகவே கலாய்ச்சி பண்ணுறவனுங்க இருக்கிறவனுக்கு கிடைக்கிற வாய்ப்பும் கிடைக்காம போயிட போதுரா இந்த அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் சொன்னாங்க. பட் நம்ம நடிக்க யாருமே வாய்ப்பு தரலையே, எங்கேயாவது சரி இவராது தராருல அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் எங்கேயாவது கேமரா நிற்கணும்னு ஆசை இருக்கும்ல, அதனால சரி அது பார்த்துக்கலாம், அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம், இப்போ போயிடலான்னு சொல்லிட்டு போய் ஆரம்பிச்சது தான். அப்புறம் அது வைரல் ஆச்சு. அப்புறம் எல்லா வீடியோவும் கூப்பிட ஆரம்பித்தாங்க. அப்புறம் நான் வேலைக்கு பிடிக்காம போயிட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாள் வந்து அவர் திட்டார் விஜய், நல்ல ரோல் ஒன்று இது பண்ணிருந்தார், கூப்பிட்டுருந்தார். அப்போ வந்து என்னையா இவ்வளோ நல்லா நடிக்கிற, சும்மா வேறு வேலை பார்த்துட்டு இருக்கிற, நடிக்கிறவங்களாம் இப்படி போயிட்டு தான் என்னையா பண்ணுறது சினிமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. நான் ரொம்ப சீரியஸாக எடுத்துட்டேன். அப்புறம் நான் ஆல்ரெடி யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு அப்புறம் ஒரு நாள் இந்த பயங்கர வெள்ளமாக இருந்தது, அந்த வெள்ளத்துலேயே ஆஃபீஸ் வர சொன்னாங்க. அப்போ யோசிக்கிறேன், நம்ம பிடிக்காத வேலையை இவ்வளோ கஷ்டப்படுத்து பண்ணிகிட்டு இருக்கோம், பிடிச்சது எவ்வளோ ஜாலியாக பண்ணுறாங்க, டெம்பிள் மங்கியில் பசங்களாம் ஜாலியாக தானே இருக்காங்க, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கும். 25-26 வயசு ஆயிடுச்சு, இப்போ போய் வேலையை செக்யூர்டாக இருந்தோம், வேலையை விட்டுட்டு நம்ம லைஃப் அடுத்த இதுக்கு போகுது. கொஞ்ச நாள் இருந்தால் நான் சிங்கப்பூருக்கு போயிடுவேன், இதுக்கு ஆன்சைட் போயிடுவேன் எப்படியும். ஏன்னா எனக்கு இந்த சீரியஸ் எல்லாமே அனுப்பிச்சிட்டாங்க, நான் அந்த அதே லைனில் தான் இருக்கேன். ஆப்வியஸாக நான் அனுப்பிச்சு தான் ஆவாங்கன்னு தெரியும். பட் ஆனால் இந்த டைமில் நம்ம பண்ணலாமாங்கிற ஒரு இதுதான். அதை தாண்டி வந்து நம்மளுக்கு ஒரு நிம்மதின்னு ஒன்று இருக்கும்ல, அது எனக்கு ரொம்ப பெருசாக இருந்தது. அது எல்லாமே லூசுத்தனமாக தான் சொன்னேன், ஏன்னா பைத்தியமாடா நீ, யாராவது வந்து இப்படி வேலையை விட்டு இப்படி, ஏன்னா எனக்கு சம்மந்தமே இல்லை சினிமா. அதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார் எனக்கு, அவரும் நானும் ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம். பட் அவர் தனியாக போயிட்டார், அர்ஜுன் படம் அப்படின்றது போயிட்டார், அவரும் கண்டுக்கல. அதனால் வீட்டிலே தான் சொன்னாங்க, ஏன்னா உன் ஃப்ரெண்டே உன்னை கூப்பிட்டு போல, வேறு யார் உன்னை சினிமாவுக்கு சான்ஸ் கொடுக்க போகிறாங்க, ஒழுங்காக வேலையே பாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் நானே குவிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேசிக்காக இந்த குரூப் ஒரு முக்கியமான காரணம் வேலை விட்டது. ஏன்னா வேலையை விட முடியுமான்னு யோசிச்சிருப்போம், வேலையே இல்லாமல் பரவாயில்ல பிடிச்சதை பண்ணிட்டு ஒரு குரூப் கிடைக்கிறத சாப்பிட்டு ஜாலியாக இருக்காங்கன்ற போது சரி நம்மளும் அப்படியே அந்த ஒரு கூட்டத்தில் ஐக்கியமாயிடலான்னு சொல்லிட்டு அப்படியே சேர்ந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் லக்கி தான், ஏன்னா நான் அந்த டைம் கரெக்டாக யூடியூப்போட பூம் டைம். அப்போ தான் வந்து இந்த ஆண்ட்ராய்டோட பூம் வந்தது, நெட்வொர்க்கோட பூம் வந்தது, எல்லாமே வந்து ஆக்சசிபிளாக இருந்தது, ரொம்ப ஈஸியாக ஆக்சசிபிள் ஆகிடுச்சு. ரொம்ப ஒரு மாதத்துக்கு ஒரு நாளைக்கு 1 GB ஒரு மாதத்துக்கு 1 GB கிடச்சது, ஒரு நாளைக்கு 1 GB கிடைக்க ஆரம்பிச்சது. யூடியூப்போட புழக்கமும் மக்களுக்கு ஜாஸ்தியாச்சு, இது வந்தது, ஜியோ வந்தது. ஸோ ஆல் டுகெதர் கரெக்டான அந்த பூம் டைமில் எனக்கு அது தெரிஞ்சது, இந்த யூடியூப்போட அடுத்து நம்மளை இதுதான் கூட்டு போதும் அப்படின்ற. ஏன்னா வேற மாதிரி நம்மள எக்ஸாக்ட்லி, ஏன்னா ஆடிஷன்ஸ்லாம் நிறைய ட்ரை பண்ணியாச்சு, நிறைய போயாச்சு, ப்ரொடக்ஷன் கம்பெனியில் ஃபோட்டோ கொடுத்தாச்சு, எதுவுமே நடக்கல தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நம்மள மாதிரி வந்து அந்த இதுக்கு போனவன் அதே மாதிரி இங்கே வந்திருக்கான், வேற ஒரு ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் போயிட்டு இங்கே வரோம், நான் தலைவா வாங்க தலைவா பேசாமல் 4 வாங்க 50 ரூபாய்க்கு எனக்கு பெட்ரோல் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர்.
அவர் ஃபைட்டர் மாதிரி இருந்தார். 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுங்க, 2 பேரும் சேர்ந்து எல்லா இதுக்கும் போயிடலாம் அப்படின்னு சொன்னார். எனக்கு வந்து அது பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வந்துருச்சு. நம்ம இதே மாதிரி ஃபோட்டோ கொடுத்துட்டு இதே தான் பண்ணிட்டு இருக்கணும்னு. ஸோ அப்படியே ஆல்டர்னேட்டாக நம்ம அப்சர்வ் பண்ணும்போது இங்கே யூடியூபோட பூம் ஜாஸ்தி ஆகுது, நம்மளுக்கு வந்து இது மக்கள் எல்லாம் பார்க்க போகிறாங்கன்றது தெரியுது. ஸோ இது நம்மளை கூப்பிட்டுக்கிட்ட ஒரே குரூப் இவங்க தான், இவங்க கூட ட்ராவல் பண்ணுவோன்னு சொல்லி அப்படியே போயிட்டு அப்படியே ஃபர்தராக ஒரு சேனலாக புட்சட்னி, இருமசாணி, நிறைய சேனல்ஸ் நான் பண்ண ஆரம்பித்தேன் அந்த இவங்களோட மெட்ராஸ் மீட்டர். ஸோ அப்படியே வேரியண்ட்டாக நான் ரொம்ப ஆக்சசபிளாக தான் எல்லாருக்குமே இருந்தேன். அண்டு ஜென்ரலாக அப்போ ஒரு பயம் இருந்தால் கூட, டெம்பிள் மங்கின்னு ஒரு பயம் இருந்தால் கூட, பட் அது பேசவும் தெரிஞ்சுக்கவும் ஓகே இவங்களே ரொம்ப சாஃப்டான ஆளுங்கன்னு தெரிய ஆரம்பிச்சோன்னே எல்லாருமே அவங்களே நிறைய கொலாபரேஷன்ஸ் அதுக்கப்புறம் பண்ண ஆரம்பித்தோம். புட்சட்னி கூட கொலாபரேட் பண்ணோம், மெட்ராஸ் மீட்டர் கூட பண்ணோம், நிறைய இதெல்லாம் நடந்தது. அது மூலமாக அப்படியே கண்ட்ரோல் வெப் சீரிஸ், ஃபஸ்ட்டு வெப் சீரிஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு வெப் சீரிஸ்லேருந்து ஃபஸ்ட்டு படம் வந்தது. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் லைக் ஒரு 2-3 இயர்ஸில் கொஞ்சம் வந்துச்சு. எனக்கு லக்கி நான் தாராளமாக சொல்லிக்கலாம். ஏன்னா சிச்சுவேஷனும் அந்த மாதிரி கரெக்டாக இருந்தது, நானும் கரெக்டாக உள்ளே வர்றதுக்கு எனக்கு வந்து ஒரு பூமாக இருந்தது. கரெக்டாக அந்த வேவ்ஸில் நம்ம ட்ராவல் பண்ண மாதிரி இருந்தது. ஒரு சில கேரக்டர்ஸ் அமைகிறது ஒரு முக்கியமாக நம்ம சொல்லலாம். அதுமாரி மெர்சலில் வந்து உங்களுக்கு விஜய் சார் கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி அமைஞ்சுது. ஒரு இம்பார்ட்டண்ட்டாக அந்த ரோல் வந்து ரொம்ப கவனிக்கப்படுற மாதிரி இருந்தது. சில பேர் கேரக்டர்ஸ் வரும், பட் ஆனால் ட்ராவல் ஆகும், அது அந்த அளவு வருவோம். பட் அவர் கூட அந்த வாய்ப்பு எப்படி அமைஞ்சு உங்களுக்கு மெர்சலுக்கான ஒரு இது? அது காரணமும் வந்து இதுதான். இந்த கண்ட்ரோல் அண்ட் டிலீட்டில் வந்து கேமராமேன் யாருன்னா ஜிகே விஷ்ணு. அது வந்து அவரோட வந்து ஜிகே விஷ்ணுவோட ஸ்டேஜ் எப்படின்னா, அவர் ஆல்மோஸ்ட் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிவிட்டு அவர் நல்ல ஒரு அவரோட ப்ரொஃபைல் இது பண்ணுறதுக்காக தேடிட்டு இருக்கிற டைம் கரெக்டாக அவரோட ஷோரியில் எல்லாம் இது பண்ணிவிட்டு அவர் நெக்ஸ்ட்டு படம் போயிட்டுருக்கிற ஒரு ஸ்டேஜ். ஜிகே விஷ்ணு தான் வந்து இதுக்கே கண்ட்ரோல் டிலீட்டில் ஆடிஷன் எடுத்தார். அவரும் டைரக்டரும் எடுத்தாங்க. அப்போ ஜிகே விஷ்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, என்னோட கேரக்டர் வந்து இவர் தாங்க அது பண்ணணும், பக்காவாக இருக்காருங்கன்னு சொல்லி கண்ட்ரோல் டிலீட்டில் அவர் தான் இது பண்ணார். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கும் அவருக்கு அந்த இதில் டெவலப் ஆச்சு. நான் சொல்லார், நீ கண்டிப்பாக வரும்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி நான் சூப்பராக பண்ணுற புது பையன் நான் அப்போ ரொம்ப பண்ணிட்டு. அதுக்கப்புறம் அதே மாதிரி வந்து அட்லி வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார் அப்போது அந்த டைமில். அப்போ ராஜாராணி அப்புறம் முடிச்சு மெர்சலுக்கு முன்னாடி வந்து அப்போ வந்து ஐ திங்க் ஃபேஸ்புக்கில் தான் நினைக்கிறேன் பண்ணிட்டு வெரி குட் ஜாப் மேன் அப்படின்ற மாதிரி இந்த கண்ட்ரோலர் விஷ்ணு அவருக்காக பார்த்துருப்பார் போல். பார்த்து நல்லா ஒர்க் பண்ணுறேன், ஐம் அப்சர்வ் பண்ணுறேன் ஒன்றுன்ற மாதிரி சொல்லியிருந்தார். டெம்பிள் மங்கிலேருந்து ஒன்று பார்க்குறேன் நல்லா அப்படின்ற மாதிரி சொல்கிறார். நான் தேங்க்ஸ்ண்ணா, கண்டிப்பாக கூப்பிடுங்க நான் எனக்கு இருந்தாலும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அப்புறம் விஷ்ணு வந்து அவருக்கு அதே மாதிரி தானே கால் வந்திருக்குமே உனக்கு அப்படின்னு சொன்னார். இல்லை எதுவும் வரலீங்களே, வரும் அப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்னங்கன்னு சொல்ல கால் வச்சிட்டாரு, வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் திடீர்னு பார்த்தா கால் வந்துச்சு, இதுக்கு போனேன், கிளம்பி ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் போனேன், சொல்லிட்டாங்க நாளைக்கு. லைக் அன்னைக்கு வரைக்கும் 3ஆம் தேதி எனக்கு தெரிஞ்சு 31 வரைக்குமே எந்த வேலையுமே இல்லாமல் தான் இருந்தேன். திடீர்னு வந்து 3ஆம் தேதி உங்களுக்கு ஷூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. லைக் திடீர்னு ஒரு 2-3 டேஸில் ஷூட்டிங்கு. யார் என்னன்னா விஜய் கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்னங்க சொல்கிறீங்க, அவர் என்னால் நம்பவே முடியல. ஃபஸ்ட்டு ரொம்ப புதுசு இல்லை, பட் அது அந்த ஜிகே விஷ்ணுக்கே அது ஃபஸ்ட்டு படம், மெர்சல் வந்து ஃபஸ்ட்டு படம். அதுவே அவருக்கு பயங்கர ப்ரெஷர் வேறு. அண்ட் அவருக்கு வந்து அவருக்கு ரொம்ப ஹாப்பி நான் இருக்கும் அப்படின்றது வந்து அவருக்கு ரொம்ப ஹாப்பி. ஆனால் அதை தாண்டி வந்து சின்ன ஃப்ரேம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா கூட அவர் கூப்பிடுவார். இந்த எம்டி இடம் நல்லா ஸ்பேஸ், சார் பக்கத்தில் எம்டியாக இருக்கு, விஜய் சார் பக்கத்தில் எம்டியாக இருக்கு, அப்துல்ல கூப்பிடலாமே, அவனை வைக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ அது ஃப்ரேமாகவும் நல்லா இருப்பானே அப்படிங்கிற மாதிரி எனக்கு சில விஷயங்கள்லாம் பண்ணார். ஸோ அது வந்து மெர்சல் கிடைச்சதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஜிகே விஷ்ணு தான். லைக் அவரோட ஒர்க்கு பார்த்தனால முக்கியமான என்னை பிக் பண்ணதுக்கு ஒரு இன்னொரு ரீசன் சார் அவரும் ஒரு வார்த்தை கண்டிப்பாக அட்லி சார் சொல்லியிருப்பாப்புல. ஸோ அது ஒரு பெரிய ஒரு என்னோட லைஃப்லேயே ஒரு பெரிய நெக்ஸ்ட் சொல்லலாம், டேர்னிங் பாயிண்ட் சொல்லலாம். ஏன்னா மெர்சல் அதுவே ஒரு பெரிய நியூஸாகவும் ஆச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை, இத்தனைக்கு நான் வெளியிலேயே சொல்லலை. ஏன்னா எல்லா ஃபோட்டோலையும் போஸ்டர்ஸ்லையுமே அந்த பழைய விஜய் சார், அந்த விஜய் சீனியர் எல்லா ஃபோட்டோ விஜய் சாரோட இது பக்கத்தில் எல்லாமே கூட இருக்கிற மாதிரி வந்து இருந்தது. அது ஒரு நல்ல ஒரு டைம், நல்ல ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அது. ஏன்னா ஒரு புது பையன் யூடியூப்ல இருந்து போகிற பையனுக்கு வந்து அது ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு கேரவான் பார்க்குறதே நம்ம பார்த்து கிடையாது, 10 கேரவான் நிற்கிறதுலாம் வந்து அந்த மாதிரி பெரிய படத்தில் தான் நடக்கும். ஸோ அது ஒரு 45-50 நாள் லைக் சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். நல்ல ஒரு இன்னைக்கு வரைக்குமே எனக்கு தெரிஞ்சு அப்புறம் நிறைய படம் பண்ணியிருக்கோம், பெரிய படமும் அதுக்கப்புறம் நிறைய பண்ணியிருக்கேன். பட் அந்த ஒரு ஏன்னா எல்லாத்தையுமே வந்து ரொம்ப
இதுவோட பார்ப்போம், ஓஹோ இது இப்படி தான் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி நிறைய விஷயம். பெரிய படம், நம்ம ஒரு முக்கியமான படத்துல ஒர்க் பண்றப்ப நமக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். நாம இல்லை அதுக்கு முன்னாடியே படங்கள்லாம் பார்த்து இருந்திருக்கோம். லைக் நம்ம அசிஸ்டண்ட்டாக நான் போயிருக்கேன். நான் அதுக்கு முன்னாடி நான் கேமரா அசிஸ்டண்ட்டாக வேலை, லைக் நான் கிம்பல் ஆப்ரேட்டர், கிம்பல் ராணின்லாம் அப்போ கொஞ்சம் ஃபேமஸாக இருந்தது. சோனி A7S3 S2 அந்த டைம் S2 முடிச்சு 6 வந்தது. ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ரெண்ட் கொடுத்துட்டு இருந்தார். அப்போ நான் தான் போவேன். ஸோ நான் எப்படியாவது சினிமா பக்கத்தில் போயிடணும்ல அந்த ஒரு ஆசையில். அப்போ வந்து நான் கூட அந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள்லாம் போயிருக்கேன். கிம்பல் இது பண்ணுறதுக்கெல்லாம் போயிருக்கலாம், அதெல்லாம் போயிருக்கேன். பட் இவ்வளோ பெரிய படமாக ட்ரோனே நம்ம இவ்வளோ சின்ன வாழ்க்கையில் ஃபஸ்ட்டில் இவ்வளோ பெரிய ட்ரோனே நான் அங்கே தான் பார்த்தேன். பெட்ரோல் ட்ரோன் அவ்வளோ பெரிய இதெல்லாம், அவ்வளோ கூட்டம். ஸோ இது முதல் தடவை எல்லாமே வந்து எதை பார்த்தாலுமே ஆச்சரியம் ஆச்சரியம் ஆச்சரியமோ. பக்கத்தில் விஜய் நிற்கிறாரு, நித்யாமன் நிற்கிறாங்க, எஸ்.ஜே. சூர்யா வர்றாரு, இவர் இருக்காரு, அவர் இருக்காரு, ஐயோ அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சரியம் தான் ஃபுல்லாகவே. அப்படி தான் இருந்தது. இன்றைக்கி அது நார்மலாக ஆயிருக்கலாம். இன்றைக்கே விஜய் சார் கூட இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருந்தா கூட மேபி அந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து இது வந்திருக்காது. அது வந்து அன்கம்பேரபிள். அது ஒரு எக்ஸைட்மெண்ட். எல்லா முதல் எக்ஸ்பீரியன்ஸுமே ஒரு இனிமையான எக்ஸ்பீரியன்ஸ் தானே. அது மாதிரி நல்ல ஒரு மெர்சல். எப்பவுமே அந்த வாழப்போறான் தமிழன் பாட்டு கேட்கும் போதே எனக்கு வந்து நிறைய மெமரிஸ் அப்படியே கடன்னு எல்லாமே ஃப்ளோ ஆரம்பிச்சிடும். இப்போ மெமரிஸ்ன்னு சொன்னீங்க. மெர்சல்ல வந்து விஜய் சார், இன்னொன்று அட்லி சார், இவங்க எல்லாருக்கூடயும் கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்க ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். அதில் ஒரு சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் சுவாரஸ்யமாக நடந்திருக்கும், ஏதாவது சொல்லலாமா? ஒரு நல்ல இன்சிடென்ட் என்னன்னா, ஒரு தடவை வந்து ஆக்சுவலாக ஒரு சீன் ஆல்மோஸ்ட் என்னோட சீன்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. அப்போ இன்னும் ஒரு சீன் இருக்குது, ஒரே ஒரு சீன் மட்டும் இருக்குது, நீ வெயிட் பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3 நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த சீன். ஏன்னா அது பெரிய நெருப்பு செட்டப்பில் அந்த இது விழுந்து அந்த நெருப்புலாம் எரிஞ்சு குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வர செட்டப்பு. அதில் என்னை எப்படி பிளேஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டே இருந்திருக்காங்க. சரி நானும் வந்து 3 நாள் அங்கேயே உட்காந்துட்டு இருக்கேன், அந்த வாசல்லையே அந்த இதுலேயே. கூப்பிடவே மாட்டேங்கிறாங்க. எனக்கு என்னென்னா, நம்ம கிளம்பி எங்கேயாவது நம்ம போயிட்டு நம்ம இதுவாக தள்ளி போயிட்டோன்னா சீன் கிடைக்காம போயிடலாம் பயம். அதுக்காக அந்த அடுத்து கூப்பிட்றாங்க வெயிட் பண்ணி 3ஆவது நாள் ஆயிடுச்சு. சரி ஓகே நம்மளுக்கு இதுக்கு மேலே கூட மாட்டாங்க, மத்தியானம் வேறு ஆயிடுச்சு, காலைல வேறு சாப்பிடாமே வந்துட்டேன். இன்னைக்கு சீன் இருக்குன்னு சொன்னாங்க, இருக்கும் உனக்கு வாய்ப்பு இருக்குது, காலைல ரெடியாக இருந்தாங்க. அதனால் நான் காலையிலே போய் உட்காந்துருந்தேன். சரி ஓகே சாப்பிட்டியாவது வந்துடலான்னு சொல்லிட்டு மத்தியானம் சாப்பிட போனோன்னா ரொம்ப தூரம். ஏன்னா ஆதித்யராமில் பெரிய ஸ்பேஸு, அந்த இதுக்கு நடந்து போகிறதுக்கே ரொம்ப தூரம் ஆகும். போய் சாப்பிட்டு வரேன், ஒரு தயிர் சாதம் மட்டும் சாப்பிட்டு வந்துடுறான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு நடந்து வரேன். என்னை நோக்கி ஒரு 6-7 ஏடி ஓடி வராங்க, குடுன்னு ஓடி வராங்க. அப்துல் ஓடி வராங்க. ஏன்டா எல்லாம் இங்கே தானே இருந்தேன் இவ்வளோ நாளானோடனே, சார் தேடிட்டு இருக்காரு. இங்கே உங்களை அங்கே தானே இருக்க சொன்னோம், காலைல சொன்னீங்கடா, மதியானம் பசிக்குதுடா, 2 மணி ஆயிடுச்சு சாப்பிட வந்தேன், அவ்வளோதான் போச்சு, சீக்கிரம் போங்க, கோவமாக இருக்காருன்னொன்னே போன திட்டுறாரு அவர். சார் எங்கே வந்து ஏன்னா கூப்பிட்டு ஒன்று உட்கார வச்சு அப்படின்னு சொன்னால் நீ என்ன போறியா, நீ உனக்காக நான் எவ்வளோ ப்ரிப்பேர் அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. அண்ணன் வெயிட் பண்ணுறாரா, என்னடா அப்துல் அப்படின்ட்டாரு. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. நான் சாரி சார் அப்படிங்கிற சொல்கிறேன். தயவுசெய்து போட்டு திட்டாரு, தயவுசெய்து போய் தொலை போ அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி திட்டாரு பயங்கரமாக. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. ஐயோ நடா இந்த சீனுக்காக தானே வெயிட். அதுக்கப்புறம் அவர் குழந்தைய வந்து ஃபுல்லாக ப்ராஸ்டரிங் மேக்கப் பண்ணியிருப்பாங்க, தூக்கி கொடுப்பா, நான் தூக்கிட்டு ஓடுவேன். அந்த இது கட்ஸு, அப்புறம் அவரை பார்த்து அழுகுறது, இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து அதுக்கப்புறம் ஒரு மாதிரி இருந்தது, மனசுக்கு ரொம்ப இதுவாகவே இருந்தது. பட் இவர் பார்த்துட்டார், 2-3 நாளாக நான் இங்கே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் சீனுக்காகன்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டார் அட்லி. அதனால் வந்து மேலே அப்படி கை போட்டு பேசிகிட்டே போனார். என்னடா கோவமா உனக்கு அப்படின்னாரு. இல்லைண்ணா அதெல்லாம் இல்லைண்ணா இருக்குது, நீங்கள் டேரக்டர் வரலன்னு திட்டுறீங்க அவ்வளோதாண்ணா. பட் நான் 2 நாள் இங்கே தான் நான் உட்காந்துட்டு இருந்தேன், யாரும் சொல்லலைண்ணா. சரிடா எதுக்கு திட்டுறேன், இப்போ அண்ணன் கோவப்பட்டார், அவர் என்ன திட்டாருன்னா எவ்வளோ உனக்கு ஆக்வர்ட் ஆயிரும். நாளைக்கு வந்து அவர் திட்ட மாட்டார், பட் ஒரு வார்த்தை பேசிட்டாருன்னா உனக்கு அவர் நாளைக்கு பார்க்குறதுக்கு உனக்கு ஆக்வர்ட் ஆயிரும். அதுக்கு முன்னாடி நான் திட்டேன்னா உனக்கு வந்து இது ஆயிரும்ல, அதனால் பண்ணலாம், ஒரு டேரக்டராக இருக்கும்போது உனக்கு தெரியும் அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கை தட்டி கொடுத்துட்டு அவங்க கூட சொன்னார். இந்த பாரு எல்லாம் ஓகே தான், இந்த கோவத்தை வச்சுட்டு நீ போய் டெம்பிள் மங்கியில் வீடியோலாம் போடக்கூடாது புரியுதா அப்படிங்கிறாரு. ஸோ அவர் அது மாதிரி அடிக்கடி ஜோயிலாக கலாய்ப்பார். அதுக்கப்புறம் இங்கே எல்லாம் பேசிகிட்டு இருப்போம், சார் இங்கே எல்லாம் நம்மள்ட்ட நல்லா சிரிச்சு பேசிட்டு அங்கே போய் நம்மளை பற்றி வீடியோ போடுவோம் சார் அவன் அப்படின்ற மாதிரி, சும்மா ஜாலியாக கலாய்ச்சி வீடியோ போடுவோம் சார் அந்த மாதிரி கலாய்ச்சிட்டு இருப்பார். அப்புறம் விஜய் சாருக்கு வந்து அந்த சண்டிகர் டைம் போகும்போது நாங்கள் வந்து அரௌண்ட் அங்கே யாருமே பெருசாக இல்லை ஆர்டிஸ்ட்னா, அவங்க நித்யா மேனன் நான் ஒருத்தர் இருந்தேன் அவ்வளோதான். வேறு யாருமே எல்லாமே ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, அந்த ஊரோட க்ரௌடு அவங்க தான் ஜாஸ்தியாக இருந்தாங்க அந்த மல்யுத்த சீன் போது. ஸோ அவர் சும்மா கம்பெனிக்கு ஜாலியாக நிறைய விஷயம் பேசியிருக்காரு. அதே மாதிரி எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குது, வந்து ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது வந்து இப்போ யார் நல்லா பண்ணுறாங்க
புது டேரக்டர், ஒரு படம் பண்ண டேரக்டர், புது டேரக்டர்லாம் யார் உனக்கு உங்கள் சர்க்கிளில் யாரை பற்றி பேசிக்கிறாங்க கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி லோகேஷ் கனகராஜ் விஜய் சார் கேட்டேன். லோகேஷ் கனகராஜ்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டர் ஒருத்தர் இருக்காருன்னா, அவர் வந்து இப்போ மாநகரம் சொல்லிட்டு ஒரு படம் எடுத்திருக்காரு, சூப்பராக இருக்குண்ணா, நிறைய பேர் வந்து இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் கார்த்திக் நரேன் ஒரு பையன் வந்து இந்த மாதிரி சின்ன பையன் ஒருத்தர் துருவங்கள் 16 ரொம்ப சின்ன பையன் சூப்பராக எடுத்திருக்காரு. அப்புறம் ரத்னான்னு சொல்லிட்டு இப்போ மேயாதம்மான்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்துட்டு இருக்காருன்னா, ஆனால் அது வந்து வேற ஒரு படம் இருந்தது, வேற ஒரு பேர் இருந்தது. அந்த பேரில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காங்கன்னா அதுவும் சூப்பராக இருக்கும், அது நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கோம், அந்த படம் நல்லா இருக்கும்னு அப்படின்ற மாதிரி இவங்க பேர்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ வந்து அந்த டைமில் வந்து ஏன்னா நான் ஃபஸ்ட்டு இதுக்கு போன ஆடிஷன் வந்து லோகேஷ் கனகராஜ் அவரோட தான் மாநகரத்துக்கு தான் போனேன். நான் ஃபஸ்ட்டு போன ஆடிஷன் அதுதான். வேற மாதிரி பண்ணியிருக்கீங்க. அதனால் ஏன்னா அவர் களம்லாம் ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணும்போது எனக்கு தெரியும், நான் மெசேஜ்லாம் அமைச்சு பேசியிருக்கேன். ஸோ என்னையும் அவருக்கு தெரியும் அப்படி. பட் ஆனால் என்கிட்டயே ஒரு லோகேஷ் சார் சொல்லும் போது என்ன சொன்னார்னா, நிறைய பேர் இதுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இது பண்ணிட்டு இருக்காங்க, நீ வேலைலாம் பார்த்துட்டு இருக்க, அதனால் வந்து யூ கான்ட், இது படமும் எப்போ போகுது ஷெட்யூல் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது, அதனால் நீ வந்து பார்ப்போண்டா, நீ வந்து இப்போ உன்னோட இதுவை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது நியாயமாக தான் இருந்தது எனக்கு. அதனால் நான் அதுக்கப்புறம் ட்ரை பண்ணல. ஸோ இதெல்லாம் சொல்கிறேன். எனக்கு பர்சனலாக நான் நிறைய பேரை வந்து நான் அந்த ஷார்ட் ஃபிலிம் டைமில் பண்ணும்போது நான் விஜய் சேதுபதி சாரை பார்த்துருக்கேன். விஜய் சேதுபதி சார் வந்து அப்போ வந்து தென்மேற்கு பருவக்காற்று அடிச்சு பீஸா ரிலீஸ்க்கு வந்து எங்களோட ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷனுக்கு ஒன் ஆஃப் த கெஸ்ட்டாக வந்திருந்தார். அப்போ நான் கை கொடுத்து நல்லா ஞாபகம் இருக்கேன், கை கொடுத்து வந்து அண்ணா உங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். யாருமே தெரியாது. ஐ திங்க் கார்த்திக் சுப்பராஜும் ஆடுகளம் நரேன் இவர் விஜய் சேதுபதி 3 பேர் வந்து சங்கம் தியேட்டரில் இருந்தாங்க. நானும் என் ஃப்ரெண்டும் இருந்தோம். யாருமே பெருசாக ஒரு சில க்ரௌட்ஸ்க்கு மட்டும் தெரியும், சினிமா க்ரௌட் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தெரியும், மற்ற யாருக்கும் பெருசாக தெரியாது. அது மாதிரி யாரும் இல்லை. நாங்கள் கை கொடுத்து அவர் கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோ கூட இருக்குன்ட்டு. ஸோ அவர்கிட்ட கேட்டேன்னா ஃபோட்டோ எடுக்கலாமா கேட்டேன். ஏய் நீ வாப்பா நம்ம படமே எடுக்கலாம் சேர்ந்து அப்படின்லாம் சொல்லிட்டு நல்லா அப்போவே எந்தவோ பேசினார். அது ஸோ இந்த மாதிரி எல்லாருமே வந்து அவங்க கூட அப்படியே வளரும்போது அவங்கள பார்க்கும்போதுலாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அப்படி அந்த ஒரு உரிமைங்கிறதோட எனக்கும் லோகேஷ் சாருக்கும் பெரிய பழக்கம்லாம் இல்லை. பட் நான் பார்த்து அவர் பார்த்து நான் வளர்ந்துருக்கேன். அண்ட் நான் பார்க்கும்போது அவங்க சூப்பராக போகிறாங்களா அடுத்தடுத்து ஸ்டேஜில் அப்படின்ற பார்த்து சொன்னவங்க. பட் அப்போல்லாம் நம்மளுக்கு தெரியவே தெரியல. அதுக்கப்புறம் இது லியோ நடக்கும், இது வந்து மாஸ்டர் நடக்கும், இவங்க வந்து லோகேஷ் சாருக்கு அவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு அசெண்டிங் போவார், இப்படி ஒரு காம்பினேஷன் ஏற்படும், ரத்னாவே வந்து அசோசியேட் ஆவார், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ அதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான். இன்னைக்கு யோசிச்சு பார்க்கும்போது அன்னைக்கு ரொம்ப வெள்ளந்தியா ஒரு சின்ன பையன் செட்டில் அப்படியே ஜாலியாக எல்லாத்தையும் சிரிச்சுட்டு ஜோவியாலாம் தெரிஞ்சுட்டு இருக்கான். சினிமா புது பையன், இவனை கூப்பிட்டு சும்மா கேட்டு பார்ப்போம் ஒரு இன்ட்ரெஸ்டா. விஜய் சார் கேட்டது வந்து உங்களுக்கு எனக்கு அது ஒரு சந்தோஷம். பட் அதுக்கப்புறம் அவங்க சேர்ந்து இப்போ என்ன நான் சொல்லி தான் அவங்க படம் பண்ணாங்க இல்லை, பட் சம்பவ் அந்த இடத்துல சொல்லியிருக்கோம். அது ஒரு ஏதோ ஒரு யூனிவர்ஸோட இதுல சில விஷயங்கள் நடந்திருக்குன்றது இன்ட்ரெஸ்டா இருக்கு இன்னைக்கு. கனெக்டிங்கிறது எங்கேயோ ஒரு அப்படிங்கிறது வந்து ஆமா.